ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் முன்னாடி போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த காரணம் அப்படியே பாருங்கள். எனக்கு கார் பேர்லான்னு தெரியல அவ்வளோவா. கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்ககிட்ட. கடைசியாக அந்த அண்ணன்கிட்ட கடை லொகேஷன் கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதுன்னு கடை இன்றைக்கி அவ்வளோவா தெரில. மேலே பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் ரோடு போகுது. கடைசி வீடியோ முடிச்சுட்டு அந்த அண்ணன் கடைசியாக போய் கேட்டுக்கலாம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு. லொக்கேஷன் இன்றைக்கே தெரில லொக்கேஷன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த காருன்னு பாருங்கள். எனக்கு காரு இதெல்லாம் நேம்லாம் தெரியாது. பாருங்கள் டோர்லாம் நல்லாயிருக்கு. உள்ளே அந்த ஸ்டேரிங் காலமு கிட்டு எல்லாமே இருக்குது இங்கே. அப்படியே பாருங்கள். இது பாருங்கள் மாருதின்னு நினைக்கிறேன். அது மாருதி சுசுக்கின்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா என்ன காருன்னு தெரில. பாருங்கள் பேனெல்லாம் டோர் பேனெல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கார் எடுத்து வந்தீங்கன்னா டோர் பேனல் எதனா போயிடுச்சுன்னா இங்கே அப்படியே உங்கள் டோர் பேனல் கட்டிட்டு இங்கே இருக்கிற அப்படியே பேனல் எடுத்து நீங்கள் மாட்டிக்கலாம். ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே பண்ணி தருவாங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே மறக்காமல் பாருங்கள். மேலே ஃபுல்லாக கார் தான் நிற்குது. ஏன்னா அந்த காருங்கள்லாம் மாற்றுறதுக்கு தான் நிற்கிறாங்க. இன்னும் உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் படிச்சிருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே போய் நானே கேட்டு பார்க்குறேன் உள்ளே போய் எடுக்கலாமான்னு. அண்ணா உள்ளே போய் எடுக்கலாமாண்ணா? ஃப்ரெண்ட்ஸ் பொருளாக நானே கேட்டேன். உள்ளே போய் எடுக்க சொல்லிட்டாங்க. போய் எடுக்கலாம். ஓகேண்ணா. நான் யூடியூப் சேனல்ண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். பாருங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பேர் பார்ட்ஸுமே இருக்குது. பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். இது ஃபுல்லாக ரேடியேட்டர் ஃபேன் தான். அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. நீங்கள் அங்கே எதுவும் பேர் பார்ட்ஸ் எதுவும் இல்லைனா இங்கே வந்து எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்கள் எல்லாமே இருக்குது. பாருங்கள் ரேடியேட்டர் ஃபேன் இது ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்ஜினும் இருக்குது, ரேடியேட்டர் ஃபேனும் இருக்குது. பாருங்கள் இது ஃபுல்லாக ரேடியேட்டர் ஃபேன் தான். இன்ஜினு அங்கே பாருங்கள் கார் கூட. காரில் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அப்படியே அந்த காரில் வந்து கட்டி எல்லாமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. பாருங்கள் இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீல் தான். உங்களுக்கு வீல் ஏன்னா துரு பிடிச்சி போயிடுச்சு இல்லைனா ஏன்னா அடிபட்டுருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து வீல் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டயரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக டோர் தான். பாருங்கள் டோர் பேனல் தான். வாங்க உள்ள பாருங்கள். இன்னும் வந்து காரில் இன்னும் இன்ஜின் இருக்குது. என்ன காருன்னு தெரியல. 7 சீட்டரு அப்படி தான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்னும் டோர்லாம் இருக்குது. பாருங்கள் ஃபுல்லாக கிளாஸு. பாருங்கள் கிளாஸு காரில் முன்னாடி கிளாஸு. அப்புறம் வந்து இங்கே கார் டோர் பேனலு எல்லாமே இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கார் தான். இதில் இன்ஜின் கட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் இன்ஜின் கட்டிட்டாங்க. இன்னும் அதில் கிளாஸ் இருக்குது. கிளாஸு டோரு இன்னும் டோரில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அப்படியே பாருங்கள். இந்த பக்கம் இதுலேயும் டோர் இருக்குது. அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் டோர் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கார் இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஒன்று ஒரு காராக பாருங்கள். உங்களுக்கு தேவையான பொருளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் லொக்கேஷன் வந்து கொஞ்சம் கேட்டு கடைசியாக சொல்கிறேன் உங்ககிட்ட. ஏன்னா எனக்கே லொக்கேஷன் தெரில. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டேரிங் கிட்டு தான் ஃபுல்லாகவே. பாருங்கள் எல்லாம் சூப்பராகவே இருக்குது. கார் நல்லா தான் இருக்கு. ஆனால் பேர் பார்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டி விற்றுறாங்க. பாருங்கள் டோர் எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸும் லைட்டாக உடஞ்சி போய்க்குது. பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் காரு அதில் எல்லாமே இருக்குது. அதுலேயும் இன்ஜின்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரேடியேட்ரு இன்ஜின் எல்லாமே இருக்கும். நீங்கள் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம். சின்ன செல்ஃப் மோட்ரு அப்புறம் எதனா காயிலு ஒயரிங் கிட்டு இந்த ஸ்டேரிங்கில் வரது சின்ன இதுவே எல்லாமே இங்கேயே மாற்றிக்கலாம். அப்புறம் லைட்டு எல்லாமே இங்கேயே மாற்றிக்கலாம். எந்த ப்ராப்ளமும் வராது.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். எந்த பாங்க அமைக்கிறோம், இந்த பாங்க அப்படி இருந்தாலும் பாங்க அமைக்கிறோம். பாருங்கள், ஒன்று ஒன்றா பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. பாருங்கள், ஸ்டேரிங் கிட்டு எல்லாமே இருக்குது இங்கே. அப்படியே பாருங்கள், டோரு உங்களுக்கு தேவையான எல்லா டோருமே இங்கே இருக்குது. காருக்கு தேவையான எல்லா டோரும் இருக்குது இங்கே. பாருங்கள், டயரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓரளவுக்கு ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அந்த 2 லொக்கேஷன் மட்டும் கேட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போய் லொக்கேஷன் மட்டும் அந்த 2 கேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி ஒரு டைம் மட்டும் பாருங்கள். அப்படியே கார் இன்ஜின் பாருங்கள், ஃபுல்லாக கார் இன்ஜின் தான். அது ரேடியேட்ரு கார் இன்ஜின். என்னண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா எம்எம் ஃபேர் பார்ட்ஸ் கடை, மல்லூர்பேட்டை ரோடு. அப்படியே இங்கே இருங்க, பைபாஸ்க்கு டவுன்லேயே இருக்கும். அப்படியே பாருங்கள், போக சொல்ல உங்களுக்கே தெரியும் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட